அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூன் மாத பலன். அம்மன் அருள் டிவில பயங்கரமான ஒரு பலன். உச்சமான குருவோட சேர்ந்திருக்கிறார் சுக்கிரன். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஜூன் மாசத்துல நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுத்துரும். எல்லாருமே ஜூன் மாசம் பிறந்துட்டாவே எல்லாருமே ஜாதக நோட்டை எடுத்து பார்க்கணும். ஏன்னா குரு உச்சத்துல இருக்க. இனிமேதாங்க 12 ராசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் பலனை நல்ல நல்ல பலனை பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாரு. எப்படி நம்ம செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாத்தும். இந்த குரு உச்சத்துல இருக்க நான் சொல்றேன். நிறைய பேர் உங்க ஜாதகத்தை எடுத்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. உங்க பிரபு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு இந்த ஜூன் மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது கரெக்டா பிளான் பண்ணி போங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க பார்க்கிறது கண்டிப்பா இருப்பீங்க நீங்களா. அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. நல்லா பாருங்க, எல்லா விஷயத்திலையும் ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னிராசி தாங்க. பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை. இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க கன்னிராசிக்காரங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க கன்னிராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு? ஏன்னா எல்லா கிரகமும் நல்லா இருக்கு கன்னிராசி. இங்க அனைவரும் சரி, கண்டிப்பா இந்த ஆல்ரெடி நம்ம குரு பயிற்சி கொடுத்தோம் அம்மன் அருள் டிவில. எல்லாருமே உங்க ஜாதகத்தை குரு பயிற்சியான உடனே எடுத்து பாத்திரணும். நம்பர் 1. ஏன்னா இப்ப ஜூன் மாசம் இந்த பயிற்சி வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மாறும். எப்படி உங்க ஜாதக ரீதியில நான் சொல்றேன். உங்க பிறந்த நேரம் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு, நிறைய அமைப்பு விதியில இருக்கும். நீங்க தயவு செய்து உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துக்கிட்டு இந்த ஜூன் மாசத்தை கொண்டு போங்க. நிறைய வெற்றிகளை நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே கிரகம் நல்லா பக்காவா இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க, ஒரு ராசில இருந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சூரிய பகவான், 10ஆம் இடத்துல புதன் பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து. இதுதான் கிரகத்தோட. 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. இதுல பாருங்க 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 பாருங்க, ஜூன் மாசத்துல மட்டும் 15ஆம் தேதி சூரிய பகவான் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகிறார் 1. 8ஆம் தேதி ஜூன் மாசம் 8ஆம் தேதி சுக்கிர பகவானும் குருவும் சேர்ந்து 11ஆம் இடத்துல லாபத்துல இருக்காங்க 3. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வருது. எந்த கிரகம் கெட்ட இடத்துல இல்லை. நல்லா பாருங்க, ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்கிறார். ஓப்பரா சொல்லமா யாரு ஜாதகத்துல சொல்லல, தசாபுத்தி நான் எல்லாத்துக்கும் சொல்லல, இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறேன். சில பேர் பிறந்து வந்து கஷ்டப்படுறீங்களா அவங்கலாம் சொல்றேன். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல எல்லா கிரகம் மறைஞ்சு போயிருக்கும். நிறைய பிறந்தது எந்த நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அவங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க, லக்னாதிபதி மறைஞ்சிருப்பாரு, தசா புத்தி கிரகம் நல்லா நடக்காது, அவ்வளவுதான். அப்ப எதுவுமே வெற்றியை பார்க்க முடியாது. அப்படி பார்க்கும்போது நம்ம பரிகாரம் கொடுக்கும்போது அந்த பெருசா உள்ள பாதிப்பை கொஞ்சமாச்சும் குறைஞ்சிச்சு நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால சொல்றேன், பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். அனைவருமே உங்க ஜாதகத்தை பார்க்காம நீங்க பலன் எடுத்துக்காதீங்க. தசா புத்தியை பாருங்கன்னா இப்ப நல்ல ஒரு கிரகம் இப்ப நல்லா இருக்கு, ஒன்றும் இல்லை. இப்ப நிறைய பேர் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சுங்க. நீங்க கேட்டுக்குங்க. எப்படி கடன் இல்லாத ஆளே இல்லைங்க. கண்ணியை பொறுத்தவரை கடன் இல்லாத ஆளே இல்லை, பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை, பகை இல்லாத ஆளே இல்லை, வேலை இல்லாத ஆளே. வேலை போச்சு, உத்தியோகம் போச்சு, வருமானம் இல்லை, பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறேன், இது மாதிரி நிறைய ஒரு குழப்பத்துக்கு ஆனது யாருன்னா கன்னிராசிக்காரங்க தான். தொழில் சரியா அமையல, கணவன் மனைவி ஒற்றுமை சரியா இல்லை, எதுவுமே நல்ல ஒரு மாற்றம் இல்லை. என் வாழ்க்கையில எல்லாமே தடங்களா வருது. இது என்ன காரணங்கிற ஒரு தடுமாற்றத்துக்கு போனது கன்னி கன்னி கன்னி. எந்த ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க. நிறைய பார்த்தாங்க. குடும்பத்துல ஒரு பயங்கர தடங்கள். ஏன் எதுனால இதை சொல்றேன் தெரியுமா? கன்னிராசிக்காரங்க அதிக ஜாதகம் நிறைய கொடுத்தாங்க அம்மனருக்கு. இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். நான் சொல்றேன், நல்ல வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியம் கிடைக்கும் பாருங்க, சூப்பர் வேலையா கிடைக்கும். ஏன்னா வேலை உத்தியோகஸ்தான அதிபதியை இந்த குரு பகவான் பாக்குறாரு. 1 சனி பகவான் குருவுடைய வீட்டுல இருக்காரு. வீடு கொடுத்த குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. இதை மறந்துடக்கூடாது. எப்படி வீடு கொடுத்தவர் உச்சத்துல இருக்காரு. இப்ப சனி பகவான் வந்து நல்லா உச்சமான வேலை செய்யணும். ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தா ஒண்ணும் இல்ல,
வேலை கிடைக்காதவங்க வேலை உதவி நல்லா இருக்கும். நல்லா வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், நிறைய பேருக்கு சொல்றேன். வெளிநாட்டுல விசா பிரச்சனை, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய இப்போ எல்லாமே சூப்பரா இருக்கு கன்னிராசி. இதையும் தாண்டி நான் ஓப்பனா சொல்றேன், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க. திருமணம் நடக்கலாம், திருமணம் நடக்கலாம், அதுவும் காதல் திருமணம் மெயினா பாருங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரை வீடு கட்டணும், இல்ல இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு பொருள் இப்ப நீங்க வாங்கலாம், திருப்பி கேளுங்க, கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. அதுக்கான பேமெண்ட் எங்கேயும் வரும். இப்ப நீங்க ஒன்றும் லோனு கேட்கலாம், லோனே கிடைக்கும்னு சொல்லுவீங்க. ஏன்னா 11ல குரு சுக்கரன் இணைஞ்சிருக்கேன். இப்போ லோன் சாங்ஷன் ஆகும், உடனே ஆகும். எந்த ஒரு மாற்றம் கிடையாது. தடங்கள் இருக்காது. அதனால சொல்றேன். ஒன்றும் இல்லை, வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறீங்க பார்த்தீங்களா, படிக்கக்கூடிய மாணவர்கள் சரி, படிப்பு கல்வியில சூப்பரா இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை. நான் படிப்பு கல்விக்கு எந்த ஒரு தடங்களும் என்னால் வைக்க முடியல. ஏன்னா குரு சுக்கரன் இணைஞ்சிருக்கேன், படிப்புகளை டாப்பா கொண்டு போயிடும், பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடும் கன்னிராசியை பொறுத்தவரை. மேல் படிப்பு, பட்ட படிப்பு, நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அதே தொழிலையும் நல்ல லாபத்தை பார்க்கலாம். புதுசா தொழில் பண்ணோம்னா லாபம் செம்மையா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அதையும் தாண்டி நிறைய இந்த இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இந்த அரசாங்கம் மூலமா பிரச்சனை இருந்தா நீங்க ஜூன் மாசம் 15 அப்புறம் மூவ் பண்ணிருங்க, கண்டிப்பா முடிஞ்சிடும். ஏன்னா 10ஆம் இடத்துல திக்பலமா வரும் சூரியன். அரசியல், அரசாங்கம், இதுல எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சார் அதை அப்போ மூவ் பண்ணுங்க, நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மாமனார் மாமியார் உறவுகள், நிறைய பேருக்கு இந்த குழப்பங்கள், வீட்டுல ஏதாச்சும் சண்டை அதெல்லாம் இருக்காது. உடம்பு ஆரோக்கியத்துல இப்ப ஹெல்த்ல நிறைய பேர் மருத்துவமனைக்கு நிறைய போனீங்க. இந்த சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, கால் வலி, வயிறு சார்ந்த பிரச்சனை, நிறைய தொந்தரவு எல்லாம் இருக்காது இப்ப. அது இல்லாம குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்குங்க. இதாங்க ஜூன் மாசம், நீங்க எடுத்துங்க கண்டிப்பா. ஏதோ ஒரு நல்லது நடக்கு. பெருசா உள்ள பதிப்பு எனக்கு இல்ல, இப்ப நல்லது நடக்கு நீங்களா சொல்லுவீங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு நல்லா இருக்கு பாத்துங்க. இப்ப நட்சத்திரக்குள்ள பலன்களை போமா, அதையும் தாண்டி நான் ஓப்பனா சொல்றேன். லாட்ரி சீட் எடுக்கிறவங்க, வெளிநாட்டுல உள்ளவங்க, ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா எடுங்க, கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம். ஜாதகம் பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் உத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாங்க. உத்திரத்துல பண்ணலாம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், அரசியல், அரசாங்கம் எல்லாமே பட்டைய கலப்பலாம். உங்களுக்கு இனிமே யாரும் உங்களை எதிர்த்தா அவன் காலி இனிமே. ஏன்னா அந்த அளவுக்கு கிரகம் சூப்பரா இருக்கு. தொழிலோ, வேலையோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வி, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். உத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன், எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு நடக்காது பாத்துங்க. நினைச்ச காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகும். அடுத்து அஸ்த நட்சத்திரம். பயங்கரமான திறமையான குணம், பயங்கரமான கற்பனையான குணம், நிறைய ஒரு அறிவான குணம் கூட நிறைய இருக்கும். எல்லாம் யோசிப்பீங்க, நிறைய கற்பனை பண்ணுவீங்க. வாழ்க்கையில இப்படிதான் வாழணும், அப்படிதான் நிறைய ஆசை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். யாரு அஸ்தத்துல பிறந்தவங்க சொல்றேன். இனிமே நல்ல ஒரு வாழ்க்கை, சூப்பரான வாழ்க்கை, நல்ல யோகமான நேரம். ஒன்றும் இல்லை, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் பாரு. யாரு அஸ்தனத்துல பிறந்த சொல்றேன், ஒரு அற்புதமான ஒரு நேரம் குடும்பத்துல நடக்கும். வெளிநாடு வெளியூர், படிப்புகள், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. நிறைய பேருக்கு சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப மனக்குழப்பம், தடுமாற்றம், பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், நிறைய ஒரு தடுமாற்றத்துக்கு போறாங்க. ஏன்னா சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். நிம்மதி இல்லை, நிறைய பிரச்சனையா பாக்குறீங்க, என் வாழ்க்கை இப்படிதான் போகும்னு சொல்லி ஒரு தடுமாற்றத்துக்கு போறது சித்திரை பிறந்தவங்க. ரொம்ப நிறைய இந்த யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க, கட்டிட சார்ந்த வேலை பாக்குறவங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றக்கூடிய எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டத்தை பார்த்தது யாருன்னா சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க தான். இனிமே அந்த பிரச்சனை இருக்காது. எப்படி சித்திரை நட்சத்திரத்துக்கு நல்ல நல்ல ஒரு மாற்றம் வருது. இப்போ படிப்பு, கல்வியா, வேலை, உத்தியோகமா, வெளிநாடா, வெளியூரா, தொழில், உத்தியோகத்துல மாற்றமா எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி எல்லாமே வெற்றியா வரும். உங்களுக்கு தோல்விக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யாது. சித்திரை நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். வரக்கூடிய ஜூன் மாத பலன் கன்னிராசியை பொறுத்தவரை எந்த தடங்களும் இல்லாம மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு மாதமாவே சூப்பரா அமைகிறது.